பின்னாடி கையை கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்கள எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிய முடியாத நிலையில் போலீசார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 8 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவினாசிபாளையம் போலீசார் 18 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் இதுவரையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் சாதாரண மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அவினாசிபாளையம் போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பழவஞ்சிபாளையம் குறவர் காலனியில் வசித்து வரும் குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ், விஷ்ணு, செல்வமணி, அர்ஜுன், வீரகுமார், ராஜாமணி, விஜய் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஹரிதாஸ் என்பவருக்கு பெருந்தொளவு பகுதியில் சொந்தமாக வீடு உள்ள நிலையில் திருப்பூரில் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் நீண்ட தொலைவு என்பதால் சென்று வர முடியாமல் பூங்கா நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். நவம்பர் 29ஆம் தேதி அன்று பெருந்துறை பகுதியில் இருந்து வீட்டை காலி செய்து பூங்கா நகர் பகுதிக்கு குடிபெயர்ந்து உள்ளார். இதனால் அவரை தனியாக அழைத்து அடித்து துன்புறுத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் பணம் தருவதாகவும் போலீசார் பேசி வந்துள்ளனர். இச்சூழலில் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென பாதிக்கப்பட்ட குறவர் சமூக மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நீங்களே கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி எடுத்திருக்கிற, அதை துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்ச ரூபா தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபா கூட தரேன்டா, நீ கேஸை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரை பொண்ணு, நான் கேஸை ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்கள எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க. சார் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் கூட போன்ல அவங்க பேசுனதை காமிச்சேன். இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லியிருக்கிறாங்க. டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது. எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க. எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நாங்க நல்லாதான் பழிச்சிட்டு இருக்கோம், எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க? நாங்க கோஆபரேட் பண்ணாம இருந்தாதான் கேட்கணும். நாங்க தான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம். அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும்? பின்னாடி கையை கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? நாங்க தப்பு பண்ணோமா? உண்மையான தப்பு பண்ணவங்கள பிடிக்க முடியல உங்களால. அதனால கேட்க பொய்யான கேட்ட எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. எங்க 50 குடும்பம் இருக்கிறோம். 50 குடும்பத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதை இருக்கிறாங்க. வெளியாளுங்களை யாரையும் விசாரிக்க மாட்டாங்களா? அப்போ எங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கேவலமா இருக்கலாம். அது திருப்பூர்ல இருந்து குருமங்குட்டையில இருக்கிறவங்கள மட்டும்தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே சொல்லி விசாரிச்சு எந்த வாலிப பசங்களுக்கு கேஸே கிடையாது, திருட்டு வழக்கும் கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம். நீங்க இங்கே வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்கிறதா விசாரிங்க. நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம். ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல.